ரூத் புத்தகம் 2வது அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாயிருந்தது என்பதே. இந்த 3 வசனங்களை நான் வாசித்த போதிலும் இந்த 3 வசனங்களுக்கான விளக்கத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த முதல் வசனத்துல போவாசை பற்றிய அறிமுகத்தை போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். இரட்சகனான போவாஸ் என்கிற தலைப்புல இந்த போவாஸ் யார், அவனுடைய வம்சத்தை பத்தியும் போவாசுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற தொடர்பை பத்தியும் பல காரியங்களை நாம் அதுல சிந்தித்து பார்த்தோம். இனி இந்த 2வது வசனத்திலிருந்து மோவாபிய ஸ்திரீயான பெண்ணான அந்த ரூத்க்கும் நகோமிக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தை, அதனுடைய தொடர்ச்சியாக ரூத்தினுடைய செயல்பாடுகள், இதற்கிடையில போவாஸ் தன்னுடைய பங்கை செய்வது என்று இது தொடர் சம்பவமாக அது நடந்து கொண்டே இருக்க போகிறது. இதுல முக்கியமாக இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆனா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்றத கொஞ்சம் நம்ம எப்போ நம்ம மனசுல வச்சிருக்கணும். நான் ஆரம்பத்தில இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ரூத் புத்தகம்னு உங்களுடைய நினைவுக்கு வரும்போதே உங்க ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் அவருடைய அற்புதமான பராமரிப்பின் செயல்களை விளக்குகிற ஒரு புத்தகம் தான் இந்த ரூத் புத்தகம். கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தில் அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அருமையாக விளக்குகிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, மோவாபிய பெண்ணான இந்த ரூத் இப்பொழுது தன் மாமியோடு பெத்லகேம் பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு மத்தியில மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்ததை பத்தி நம்ம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். பெத்லகேமுக்கு வந்த அந்த 2 பேருக்கும் பெத்லகேம் வந்து சேர்ந்த உடனே ஆரம்பத்துல இந்த நகோமிக்கு நெருக்கமானவர்கள், ஒருவேளை நகோமிக்கு உறவினர்களாக இருந்தவர்கள், நகோமியையும் அவளுடைய மருமகள் ஆகிய ரூத்தையும் ஏற்றுக்கொண்டு அவங்க தங்குவதற்கான இடத்தையும் சாப்பிடுவதற்கான உணவையும் கொடுத்து ஆதரித்திருந்திருக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு பிறகு நகோமி வந்து தன்னுடைய ஊருக்கு திரும்பி வர்றா. இப்ப வரும்போது நேரா வந்து தன்னுடைய வீட்டுல தங்குவதற்கான எல்லா வசதியும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது இருக்கும், ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கும், சுத்தப்படுத்த வேண்டியது இருக்கும். வந்தவங்களுக்கு உடனே உணவெல்லாம் கூட இருந்திருக்காது. ஆகவே நகோமியை விசாரித்த அவளுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவருக்கு அறிமுகமானவர்கள், இவங்கெல்லாம் கூட சேர்ந்து அவளுக்கு கொஞ்ச நாள் உதவி இருக்கலாம். அப்படித்தான் அவங்க இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த நகோமியினுடைய வீடெல்லாம் சுத்தப்படுத்தி அதெல்லாம் சரிப்படுத்தி இவங்க அங்க போய் தங்குவதற்கு ஏதுவான அந்த வசதிகள் எல்லாம் செய்யப்படுகிற வரைக்கும் யாருடைய வீட்டிலேயோ அவங்க தங்கி இருந்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் உணவெல்லாம் கூட கொடுத்து உதவி செய்து அவங்கள பாதுகாத்து இருந்திருக்கலாம். ஆனா ஒன்னு எப்போ கவனிக்கணும், ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாங்கன்றதுக்காக அந்த உதவியிலேயே எத்தனை நாள் தங்கிட முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நகோமிக்கும் ரூத்துக்கும் ஒரு உதவி கிடைத்திருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த உதவி கிடைச்சிருச்சுன்னு அங்கேயே டேரா போட்டு இருந்துட முடியுமா? நிறைய மனுஷங்களுக்கு அது ஒரு பெரிய பழக்கம். எங்காவது உதவி கிடைக்குமான்னு பாக்குறது. உதவி கிடைச்சிருச்சுன்னா அது உதவின்ற அந்த ஒரு எண்ணப்பாடே இல்லாம அது உபத்திரவமா மாறுற வரைக்கும் அங்கேயே இருக்கிறது. அது தப்பு.
அப்படி இருக்கக்கூடாது. நகோமிக்கும் ரூத்துக்கும் அது நல்லா தெரிஞ்சிருந்தது. அவங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு தான் நமக்கு சரி, நாம தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும், நம்முடைய கையை தான் பயன்படுத்தி உழைக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ரூத் என்ன செய்யறான்னா இதெல்லாம் சரி பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து கேட்ட அந்த கேள்வியும் அதுக்கு நகோமி சொன்ன பதிலையும் தான் இந்த 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரூத் கேக்குறா, நான் போய் யாராவது வயல்ல போய் அவங்க வயலை அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அந்த கதிர்கள் எல்லாம் கீழே விழுமே, அந்த கதிர்கள்ல இருந்து பெருக்கிட்டு வர்றேன் நான். அப்படி பெருக்கிட்டு வர்றத நாம அந்த காலத்துல நடக்கும் தெரியுமா, அப்படியே அதை சலிச்சு புடைச்சு உமியெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கோதுமை மணிகளோ அரிசி மணிகளோ இருக்கும். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. சோ பின்னாடி நான் இன்னொரு முறை அதை நான் விளக்குவேன், அடுத்த வாரம் அதை பத்தி நான் விளக்குறேன். ஆண்டவர் அதுக்கான வழிமுறைகளை செய்து வைத்திருக்கிறார். சோ ரூத் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நகோமிட்ட அந்த வார்த்தையை கேட்கிறா. நகோமி ஓகே சொல்லி நீ போயிட்டு வாமான்னு சொல்றா. அப்படி ரூத் போய் ஒரு வயல்ல போய் அறுக்கிறவர்கள் பின்னால போய் அவர்கள் அறுக்கும் போது சிந்துகிற அந்த தானியங்களை பெருக்கி கொண்டிருக்கிறார், பொறுக்கி கொண்டிருக்கிறார். பெருக்கி இல்ல, பொறுக்கி கொண்டிருக்கிறார். பொறுக்கின்னா அதை எடுக்கிறது, கெட்ட வார்த்தை இல்ல, பொறுக்கின்னு வைவம் அது இல்ல. பொறுக்கின்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம், கீழே விழுந்திருக்கிறத எடுத்து கொண்டிருக்கிறாள். அப்ப அங்க 3வது வசனத்துல அங்க ஒரு வார்த்தை வருது. அந்த 3வது வசனத்தை பாருங்களேன். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், அப்படி சுந்தரதெல்லாம் பொறுக்கி கொண்டு அதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. இங்க அதுக்கு மேல என்ன போக விடாம நிறுத்தின ஒரு வார்த்தை என்னன்னா தற்செயலாய். தற்செயலாய் ரூத்துக்கு கிடைச்ச அந்த நிலம், ரூத் போய் அந்த கதிர்கள் எல்லாம் பொறுக்கின அந்த நிலம் யாருடைய வயல் நிலமா இருந்துச்சுன்னா முதல் வசனத்துல நம்ம பார்த்த அந்த போவாசுடைய நிலமாக இருந்தது. இப்ப அங்க பார்க்கிறோம் தற்செயலாயின்னு ஒரு வார்த்தை வருகிறது. ஆகவே அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வசனங்களுக்கு வரக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக இந்த தற்செயலாய்ங்கிற வார்த்தையை கொண்டுதான் சிந்திக்க போகிறோம். அத ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேனே, இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் தற்செயலா நடக்குதா? அதாவது யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாம, யாருடைய வழி நடத்துதலுக்கும் இல்லாம, யாருடைய திட்டமிடுதலும் இல்லாம எல்லாமே இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளும் தானாக நடந்து கொண்டிருக்கிறதா தான் கேள்வி. இந்த கேள்வியை கேட்டுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அதுக்கு காரணம் என்ன? இந்த 3வது வசனத்துல வருகிற அந்த வார்த்தை அதற்குரிய வழியை திறந்து விட்டிருக்கிறது. தற்செயலாய் அவளுக்கு கிடைத்த நிலம் எலிமலைக்கின் உறவுக்காரனாகிய போவாசுடையதா இருந்தது. அப்ப இந்த தற்செயலாய் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இதுல தடுமாறுகிறது உண்டு. தற்செயலாய்னு சொல்லும் போது அப்ப அது தானா நடக்குது போல, ஏதோ இந்த ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நிகழ்தகவுலாம் கிளாஸ்ல படிப்போம். ப்ராபபிலிட்டி இப்படியே நடக்கலாம், அப்படியே நடக்கலாம். இது ஒரு பை லக், பை சான்ஸ் அவளுக்கு இப்படி கிடைஞ்சிருச்சு. எப்படிப்பா அவன் அதை சாதிச்சான்னா, அவனுக்கு அது குருட்டுத்தனமா வந்துருச்சுங்க, அது அவனுக்கு லக்கு. எப்படிப்பா பரீட்சையில இவ்வளவு மார்க் எடுத்தான், ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு இல்ல, 10th 12th ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு, எப்படிப்பா இவ்வளவு மார்க்? அவன் அது குருட்டுத்தனமா யாரோ திருத்தி போட்டாங்க. திருத்தினது யாரு? ஆசிரியர். ஆனா சொல்றது என்ன? குருட்டுத்தனமா திருத்தி போட்டாங்க. அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, அதனால மார்க் வந்துருச்சுங்க. அப்ப மனுஷன் அதிர்ஷ்டத்தை நம்புறான், குருட்டுத்தனமா நடக்கிறதுன்றத நம்புறான், ஏதோ திடீர்னு நடக்குதுன்னு நம்புறான், எல்லாம் தானா நடக்குதுன்னு நம்புறான். நிறைய பேர் வேதத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் அப்படி ஒரு எண்ணப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நீங்க கிறிஸ்தவர்கள்ட்டே போய் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இது தானா நடந்திருக்குமா, தற்செயலான்னு வருது. ஆமா, தற்செயலா, எதேச்சையா. இன்னொரு வார்த்தை ரொம்ப அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கை. எதேச்சையா நான் பார்த்தேன், எதேச்சையா பேசினேன், எதேச்சையா அந்த பக்கம் போனேன், அவரு வந்துட்டாரு,
இதெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி ரூத் போய் அந்த கதிர்கள் எல்லாம் பொறுக்க போன அந்த நிலம் தற்செயலாயின்னு இருக்கே. அப்ப அந்த தற்செயலாயின்றதுக்குரிய அர்த்தம் என்ன? அப்போ எல்லாமே இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் தானா நடந்துகிட்டு இருக்கான், தற்செயலா நடக்குதான். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாமல், யாருடைய வழிநடத்துதல்களுக்குள்ளும் இல்லாமல், யாருடைய திட்டமிடுதலும் இல்லாமல் தானாக நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விய பொதுவா உலகத்து மனிதர்கள்ட்ட கேட்டோம்னா அவர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிந்தித்து பார்த்தோம்னா, கடவுள் இல்லை என்று மறுக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க ஒரு பெரும் கூட்டத்தார் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கையின்படி இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே தானா நடக்குது. அவங்க பொதுவா சொல்றது ஒரு இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது, எல்லாம் தானா நடந்து கொண்டிருக்கு. நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் யாரும் திட்டமிடவும் இல்லை, யாரும் வழிநடத்தவும் இல்லை, யாரும் கட்டுப்படுத்தவும் இல்லை. எல்லாம் தானாக உருவாகி தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் நம்புகிறதோடு மட்டுமில்லாம அவைகளுக்கான விளக்கத்தையும் அறிவியல் பூர்வமாக கொடுத்து கொண்டிருப்பாங்க. எதுவுமே பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்கணும். அதனாலதான் அவர்கள் தங்களை எப்படி அழைத்துக் கொள்வார்கள்னா நாத்திகர்கள், பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். பகுத்தறிவுக்கு இது ஒத்து வரலன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இப்ப நம்முடைய நண்பர்கள்ல, உறவினர்கள்ல, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்கல்ல, அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கூட இப்படி நாத்திகர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு பேரு கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள். கடவுள்னு ஒருத்தர் எல்லாம் கிடையாதுங்க. உலகம் தானா தோன்றி தானா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம மத்தியில இப்படி பெரும் திரளான மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம பார்த்திருப்போம், நம்முடைய அனுபவத்திலையும் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட மக்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் நம்பக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மெத்த படித்த மேதாவிகள்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறவர்கள். இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியில பெரிதாக தங்களை விஞ்ஞானிகளாக காட்டிக்கொள்ளுகிறவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தான் மூலதனம். எல்லாத்துக்கும் மூலதனம் அறிவியல். அதனுடைய ஆதாரம் தான் பிரதானம். அறிவியல் என்ன சொல்லுதோ அறிவியலின் படிதான் நாங்க எதையும் தீர்மானிப்போம். அறிவியலின் படிதான் எதையும் ஆதாரத்தோடு நாங்க நிரூபிப்போம். எதையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு ஆராய்ந்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில வருகிற முடிவுகளை தான் நாங்க ஏத்துக்குவோம். அப்படி வரலன்னா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இந்த விஞ்ஞானிகள்ல ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். பெரும்பாலானோர் இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சம் உருவானதற்கும் அவங்க நம்புகிற கோட்பாடெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாமே தற்செயலாக நடந்தது, தானாக நடந்தது. தானாக உலகங்கள் உண்டாயின. உலகத்துல உயிர்கள் எல்லாம் அதுவாக உண்டாயின. இதை யாரும் கட்டுப்படுத்தல, யாரும் திட்டமிடல, யாரும் தீர்மானிக்கல, யாரும் வழி நடத்தல. எல்லாமே தானாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமும் தானா நடந்துகிட்டு இருக்கான். இப்படியே தானா நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லாம் தானா அழிய போகுது. சூரியன் சுருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லையை சூரியன் எட்டுன உடனே இந்த சூரியன் என்ன செய்ய போகிறதா, எல்லா கிரகங்களையும் உள்ள இழுத்து கொண்டு ஒரே வெடியா வெடிச்சு சிதறிது. இதை நடத்தும் போது ஒரு பையன் கேட்டான், அப்ப நம்ம எங்க சார் இருப்போம், நாம எங்க இருக்க போகிறோம்? அதத்தான் உலகத்தினுடைய அழிவு நாள்னு இந்த விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். புரியுதா? அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் இல்ல, அவரால் இந்த உலகம் படைக்கப்படல, அவரால் இந்த உலகம் இயங்கல, எல்லாம் அவரால் திட்டமிடப்படல. இதெல்லாம் அந்த விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப இன்னொரு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அதை கடவுள்ங்கிற பார்வையில பார்க்காம அவங்க பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்னன்னா காஸ்மிக் எனர்ஜி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க, மனுஷ சக்திக்கு மிஞ்சின சக்தி. அந்த சக்தியால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியும் நம்பக்கூடியவங்களும் இருக்கான்.
அதுல ஒரு கூட்டம் வேற்று கிரக மனிதர்கள் தாங்க. அந்த கூட்டம், அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்றான் பாத்தீங்களா, அது வேற்று கிரக வாசிகள்னு இன்னைக்கு நம்பக்கூடிய, அது எவ்வளோ நிறைய ஒரு தர்க்க ரீதியிலான ஒரு வாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவேன். அப்படியே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கடவுளை பத்தி பெரிதளவுல நம்புகிறது இல்லை. அந்த கடவுளை தான், அந்த ஆற்றலை தான், காஸ்மிக் எனர்ஜியை தான் அவங்க ஆற்றலாக நாம் பார்க்கிறார்களே தவிர அந்த கடவுளெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகத்துல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பெரும்பாலும் யார் இருப்பாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருப்பாங்க, ஆசிரியர்களா இருப்பாங்க, கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா பேராசிரியர்களா இருப்பாங்க, அப்புறம் விஞ்ஞானிகளா, விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள். முதல்ல பார்த்தது எக்ஸ்ட்ரீம், கடவுள் நம்பிக்கை இல்ல, நாத்திகர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம். அடுத்தது இந்த அறிவை மட்டுமே நம்பக்கூடிய விஞ்ஞானிகளுடைய கூட்டம். மூணாவது கூட்டம் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுகிறவர்கள். ஆனாலும் கடவுளை பற்றிய இவர்களுடைய நம்பிக்கையில ரொம்ப வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவர்கள் நம்புகிற கடவுளை பற்றிய காரியங்களை பொறுத்து இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தற்செயலாக நடக்கிறதா அல்லது கடவுளுடைய செயலாக நடக்கிறதா என்பதுல ரொம்ப முரண்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பதால் நடக்கிற எல்லாமே கடவுளுடைய செயலாக இருக்கின்றன ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இருக்கிறார் தான், ஆனால் எல்லாவற்றையும் அவரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சில காரியங்கள் எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாம தானாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, தற்செயலாக ஒரு விபத்துகளாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்களிடத்திலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள் காணப்படுகின்றன. அதெல்லாம் நான் விளக்கமா இப்ப சொல்ல போறதில்ல. நம்ம மத்தியில் இருக்கிற மக்கள் அப்படி இருக்கிறாங்க. கடவுளுடைய நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட இப்படிப்பட்ட முரண்பாடான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இதை பத்தி நான் விவரமா சொன்னா இன்னைக்கு செய்தியை நம்ம பார்க்க முடியாது. ஏன் இவங்க கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இவங்களுக்குள்ள இருக்குன்னா, உண்மையாக பார்க்க போனா கடவுளை பத்தின தெளிவான அறிவு இவங்களுக்கு இல்லை. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இத பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரியாததுனாலதான் இப்படிப்பட்ட முரண்பாடான நம்பிக்கைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் விட்டுருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயர் அளவுல கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள்ட்ட போய் இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தற்செயலாக நடக்குதா அல்லது இதெல்லாம் யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்தி திட்டமிட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறாரான்னு கேட்டா அதுக்கு கூட சரியா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட குழப்பமான மனிதர்களுக்கு மத்தியில கிறிஸ்தவர்களாக வேதத்தை கடவுளுடைய வார்த்தையாக நம்புகிற நாம் என்ன நினைக்கிறோம்? சீர்திருத்த கிறிஸ்தவர்களாக நாம் எதை விசுவாசிக்கிறோம்? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு, நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி வசன பகுதிகளை வாசித்து அப்ப எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு போலன்னு ஒரு நினைப்பு வந்து விடவே கூடாது. இதை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? வேதம் என்ன போதிக்கிறோம்? இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் தற்செயலாக நடக்கின்றனவா, அதாவது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமலும் யாருடைய வழி நடத்துதல்களுக்குள்ள இல்லாமலும் யாருடைய திட்டமிடுதல் இல்லாமலும் தானாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த செய்திக்கான தலைப்பு என்னன்னா, தற்செயலா தேவ செயலா? தற்செயலா தேவ செயலா? ஏன் நம்ம பார்க்க போகிறோம்னா, ரூத்தினுடைய சரித்திரத்துல நடந்த அந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நம்ம அடுத்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் அங்கு வருகிற இந்த வார்த்தை தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்ததுன்னு வருகிறதே, அப்ப அது தற்செயலாக தானாக நடந்ததா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இத பத்தி வேதபூர்வமான விளக்கங்களை பார்த்துட்டு பிறகு வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மறுபடியும் அந்த கேள்விக்கு வருவோம்.
இந்த உலகத்துல நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் தற்செயலாக, அதாவது தானாக நடந்து கொண்டிருக்கின்றதா அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? வேதம் என்ன பதில் சொல்லுகிறது அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக அல்லது தானாக நடப்பதே கிடையாது. எல்லாம் தேவனுடைய செயலாகவே இருக்கிறது. இங்கேதான் நம்ம உறுதியா நிக்கிறோம். இந்த உலகத்துல நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக, அதாவது தானாக நடப்பதே கிடையாது. எல்லாம் தேவனுடைய செயலாகவே இருக்கிறது. அப்படி பார்த்தா ரூத் போய் அன்னைக்கு அந்த வயல் நிலத்துல எடுத்தாலே அது தற்செயலா நடந்ததா அப்படின்னா அதுவும் யாருடைய செயலாக தான் இருக்கிறது? தேவனுடைய செயலாக தான் இருக்குது. பாருங்க, இதை நீங்க லிங்க் பண்ணி பாருங்க. இதுலதான் கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டத்துல அவருடைய பராமரிப்பின் செயல்கள் எவ்வளவு அற்புதமாக வெளிப்படுகிறதுன்றத நீங்க பார்க்க முடியும். தற்செயலா எல்லாம் போயில. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பெத்லகேம்ல எவ்வளோ நிலங்கள் இருந்திருக்கும், எத்தனை நிலங்கள் இருந்திருக்கும், எத்தனை நிலங்கள்ல அறுவடை நடந்து கொண்டிருக்கும். அத்தனை நிலங்கள்ல ரூத் சரியாக போவாசுடைய நிலத்துக்கு போவதற்கு என்ன காரணம்? அது எப்படி தானாக நடந்திருக்கும்? ஆங்கிலத்துல ஹேப்பன் டு என்கிற வார்த்தை வந்திருக்கிறத பார்க்கிறோம். அது நடந்தது. ரூத் போய் எடுத்த அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது. இங்க தமிழ்ல அது தற்செயலாய் அப்படின்னு வந்திருக்கு. அந்த தற்செயல்ன உடனே நாம தவறா நினைத்து விட கூடாதுன்றதுக்காகத்தான் அதுக்குரிய விளக்கத்தை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். வேதம் முழுவதிலேயுமே பறந்து விரிந்து கிடக்கிற மனித வரலாற்றின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா அதுல ஒரு சின்ன தனி நிகழ்வு கூட தானாக நடந்ததே கிடையாது. அதாவது தற்செயலாக, எதிர்பாராத விதமாக, திடீரென்று, இப்படிலாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆக்சிடென்டலா நடந்துருச்சுங்க. இங்க எதுவுமே ஆக்சிடென்ட் இல்ல, எதுவுமே ஆக்சிடென்ட் இல்ல, எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல. எல்லாவற்றையும் நடக்கும்படி, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் நடக்கும்படி தீர்மானித்து, கட்டளையிட்டு, கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தேவனே. புரியுதா? இதுல எப்பவுமே உங்க மனசுல குழப்பத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. இந்த உலகத்துல நடக்கிற அது சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் பெரிய நிகழ்ச்சியா இருந்தாலும் எதுவுமே தானாக, தற்செயலாக, திடீரென்று ஒரு விபத்தாக எல்லாம் நடக்கிறதே கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் நடக்கும்படி தீர்மானித்து, கட்டளையிட்டு, கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தேவனே. இப்ப 3 காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்ல போகிறேன். முதல்ல இத பத்தின வேத போதனை என்ன, அதை குறிச்சு பார்க்க போறோம். ரெண்டாவது, வேதத்துல சில உதாரணங்களை நான் எடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம படித்த, நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனா இந்த விதத்துல அதை பார்த்திருக்கோமான்றத பார்க்கணும். மூணாவது, சில பயன்பாடுகளோட இந்த செய்தியை முடிக்க போகிறோம். அப்ப தற்செயலா தேவ செயலா அப்படின்னா, ஏதாவது தற்செயலா நடக்குமா? நடக்கவே நடக்காது. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர் யார்? தேவனே. அவர் தீர்மானித்து, அவர் கட்டளையிட்டு, அவர் கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இத பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? முதல்ல அதை பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்துல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் வசனம். எல்லாவற்றையும் அவரே படைத்தார். வானத்தில் உள்ளவைகள் அனைத்தையும், பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் படைத்தவர் தேவனே. அவ எல்லாவற்றையும் அவரே படைத்திருக்கிறார்னா, அவரே தம்முடைய படைப்புகளின் இயக்கங்களை எல்லாம் தீர்மானித்து ஒவ்வொரு காலத்திலும் அதை நிறைவேற்றி நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். வேதத்தை நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா,
அவர் எல்லாவற்றையுமே திட்டம் பண்ணி தீர்மானித்த பிறகுதான் உலகத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட போகிறதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தானே படைக்க போறார். எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அது அவருக்கு நல்லா தெரியும். 6 நாட்கள்ல அழகா ஒவ்வொன்னா படைச்சிட்டு அந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானித்து அந்த நிகழ்வுகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறதுன்ற வரைக்கும் எல்லாவற்றையும் தீர்மானித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அந்த வசனமே நமக்கு ஒரு சாட்சியாக சொல்லுகிறது என்னன்னா, எல்லாவற்றையும் கடவுளே படைத்தவராக இருக்கிறதுனால கடவுள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவைகளினுடைய போக்குக்கு அவைகளை விட்டுவிடவில்லை. நிறைய பேர் இதை நினைக்கிறது, கடவுள் படைக்கிற வரைக்கும் அவருடைய வேலை, படைச்சிட்டு அவர் விட்டுட்டார், படைப்புகள் தானாக இயங்கிக் கொண்டிருக்கட்டும், மனிதர்கள் தாங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கட்டும். மனுஷனை மட்டும் நல்லா கவனிங்க, மனுஷனை மட்டும் கடவுள் அவனுடைய விருப்பப்படி சுதந்திரமா செயல்பட கடவுள் விட்டுட்டார்னா என்னைக்கும் அந்த உலகம்லாம் அழிஞ்சு போயிரு, குண்டு போட்டு காலி பண்ணிருப்பான் அந்த உலகத்தை. வேற யாருமே வேணாங்க. நாமெல்லாம் விசுவாசிகள் சொல்றோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மள நம்முடைய விருப்பப்படி செயல்பட கட்ட அவிழ்த்து விட்டார்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. யார் யாரு எங்கெங்க நிப்போம், என்னென்ன செஞ்சுட்டு இருப்போனே தெரியாது. பாக்குறதுக்கு தான் அழகா ஒரு ஷர்ட், அழகா ஒரு பேண்ட், நல்ல தலையெல்லாம் எண்ணெய் வச்சு சீவி முகம் எல்லாம் பகுடர் போட்டு ரொம்ப பார்த்தா ஜென்டிலா இருக்கும். ஆனா உள்ள பயங்கரமான ஒரு பாவத்தன்மை இருக்கு. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது கடவுள் மட்டும் அவருடைய கிருபையின் கரத்தை நம்மளை விட்டு எடுத்தா பாவத்தினுடைய உச்சத்துல போய் நிற்போம். அவர் பிடிச்சு வச்சிருக்கும் போதே என்ன திமிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் பாவம் செய்கிறதுல. அவர் விட்டா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ பாவியான மனிதர்கள் மீது கடவுளுடைய ஆளுகை இல்லை என்று சொன்னா அது இந்த உலகத்தை என்னைக்கோ சுடுகாடா மாத்தி போயிருப்பான். கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஆண்டு வருகிறார். அவருடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவைகளினுடைய இயக்கங்களை தீர்மானித்து அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் அதை நிறைவேற்றி நடத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல நம்ம பார்க்கணும். நம்முடைய விசுவாச அறிக்கை ரொம்ப அழகா அதை பத்தி சொல்லுது பாருங்களேன். நம்முடைய விசுவாச அறிக்கை 1689 விசுவாச அறிக்கையில 5வது அதிகாரம் தெய்வீக பராமரிப்பு. அதுல 2வது பத்தியில நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பல தடவை இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் கவனிங்க. அனைத்திற்கும் காரண கர்த்தராகிய கடவுளுடைய முன்னறிவின் மூலமும், அனைத்திற்கும் காரண கர்த்தர் பாத்தீங்களா, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறவர் அவரே. அவருடைய முன்னறிவின் மூலமும் ஆணையின் மூலமும் எல்லா காரியங்களும் மாறா தன்மையுடனும் தவறா நிலையுடனும் நேரிட்ட போதிலும் எதுவுமே எவருக்குமே தற்செயலாகவோ அல்லது அவரது பராமரிப்பிற்கு அப்பாற்பட்டோ நிகழ்வதில்லை. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. எதுவுமே எவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கா இருக்கட்டும், நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் எப்படி நடக்கிறது இல்லையா, தற்செயலாகவோ அல்லது அவரது பராமரிப்பிற்கு, பிராக்கெட் என்ன போட்டிருக்காங்கன்னா தெய்வ செயலுக்குன்னு போட்டிருக்கு. அதுதான் தேவ செயல்னு சொல்றோம், பராமரிப்பு. அவருடைய பராமரிப்பின் செயலுக்கு அப்பாற்பட்டோ நிகழ்வதில்லை. அதே வேளை கர்த்தர் இடைக்காரணங்களின் தன்மையின்படி தமது பராமரிப்பின் மூலமும் தேவைக்கேற்றபடியும் சுதந்திரமாகவும் எதிர்பாராத வேளையிலும் சம்பவங்கள் நிகழ கட்டளையிடுகிறார். இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்தி அவைகளின் மூலமாக கடவுள் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். பாத்தீங்களா? அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு கட்டளையிடுகிறவரும் ஆண்டவர் தான். அந்த சம்பவங்களால் நடக்கிறதின் மூலமாக தம்முடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். இப்ப ரூத் போய் போவாச சந்திக்கணும். போவாஸ் பயங்கர செல்வந்தன்.
போவாச சாதாரணமா பார்க்கவும் முடியாது. அந்த போவாச ரூத் சந்திக்கணும். எப்படி சந்திக்கிறது? ரூத் நகோமியோடு வீட்டுல இருந்தா எப்படி சந்திக்கிறது? இப்ப ரூத் வயல்வெளிக்கு போகணும். வயல்வெளியில கதிர்களை பொறுக்கி கொள்ள போகணும். அவ போக வேண்டிய நிலம் போவாசுடையதாக இருக்கணும். இவ போய் கதிர்களை பொறுக்கிற அன்னைக்கு போவாஸ் அங்க வரணும். 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. அடுத்த வாரம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவ கதிர் பெருக்கிற நேரம் போவாஸ் அங்க வரணும். போவாஸ் அவளை பத்தி விசாரிக்கணும். போவாஸ் அவளுக்கு இரக்கம் காட்டணும். இவ்வளவையும் யார் திட்டம் பண்ணி இருக்கிறா? யார் திட்டம் பண்ணி இருக்கிறா? ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இது அன்னைக்கு நகோமிக்கு தெரியுமா? அன்னைக்கு ரூத்துக்கு தெரியுமா? அன்னைக்கு போவாசுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம். கடவுளுடைய மீட்பின் திட்டத்துல ஆண்டவர் அவருடைய பராமரிப்பின் செயலை, அவருடைய தேவ செயலை எவ்வளவு அழகா செய்திருக்கிறார்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்க தற்செயலாக இது நடந்ததல்ல. கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் செயலாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்தி அவைகளின் மூலமாக கடவுள் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். பாத்தீங்களா? அதுக்கு சில வசனங்களையும் ஆதார வசனங்களாக நம்முடைய விசுவாச அறிக்கையில முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீதிமொழிகள் 16:33. நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எது எப்படி வேணா நடக்கலாம். மனுஷன் என்னென்னலாம் முயற்சி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா யார் நினைச்சிருக்கிறது நடக்கும். எலெக்ஷன் கேம்பிங்க்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு கட்சியில தலைவர்கள் எல்லாம் கூட என்னென்னமோ செய்யலாம். ஆனாலும் யார் ஆட்சி பீடத்துக்கு வரணும்னு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அவர்கள் தான் வர முடியும். அது எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? ஜூன் மாசம் 4ஆம் தேதி தெரியும். ஜூன் மாசம் 4ஆம் தேதி சாயங்காலமா மதியத்துக்கு மேலேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு ஆட்சி பீடத்துல அமரப் போகிறது யாருன்னு தெரியும். சீட்டு மடியிலே போடப்படும். அவன் என்னென்னலாம் முயற்சி எடுக்கலாம். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆக்கப்படும். ஜெயமோ யாரால் வரும்? கர்த்தரால் வரும். எல்லாத்தையும் செய்கிறவர் அந்த ஆண்டவரே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 33 இது ஒரு ஆதார வசனமாக கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:23 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, கொல்லாத பாவிகளான நீங்க இயேசுவை பிடிச்சு கொலை செய்தீங்க. ஆனா இவைகளெல்லாம் முன்பதாகவே தேவன் தீர்மானித்திருந்த, தேவன் நிர்ணயித்திருந்த காரியம். இதெல்லாம் தற்செயலா நடக்கல, தானா நடக்கல, எதேச்சையா நடக்கல, ஆக்சிடென்டா நடக்கல, ஒரு விபத்தா நடக்கல. இதெல்லாவற்றையும் தேவன் தீர்மானித்து நிர்ணயித்திருந்து, அவர் ஆலோசனையின்படி அவர் கட்டளையிட்டிருந்து, அவர் ஏற்கனவே இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருந்தார். அவரைதான் நீங்க பிடித்து கொலை செய்தீர்கள், சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்னு அங்க பேதுரு சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்படி வேதத்துல பல வசனங்களை நம்ம பார்க்கிற போது நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் தற்செயலாக நடப்பது கிடையாது. எல்லாம் தேவனுடைய செயலாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு ரூத் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள போன அந்த நிலம் போவாசுடையதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதுவும் தற்செயல் அல்ல. அங்க வேதத்துல தற்செயல் இருக்கு. தற்செயல் அல்ல, தானாலாம் நடக்கல. அது தேவனுடைய பராமரிப்பின் செயலுக்குள்ளாக இருந்து ரூத் அன்றைக்கு போயிருக்கிறார். இப்படிதான் வேதம் சொல்லுது. நம்முடைய விசுவாச அறிக்கை இதுதான் சொல்லுது. இதைத்தான் நம்ம நம்புகிறோம். எதுவுமே எவருக்குமே தற்செயலாகவோ அல்லது கடவுளுடைய பராமரிப்பின் செயலுக்கு அப்பாற்பட்டோ, அவருடைய தெய்வ செயலுக்கு அப்பாற்பட்டோ நிகழ்வது கிடையாது. எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்து அவைகளை கட்டளையிட்டு அவைகள் நடக்கிறதின் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். புரியுதா? அப்ப தற்செயலா தேவ செயலான்னா எப்பவுமே தற்செயலாக எந்த நிகழ்ச்சியும் இந்த உலகத்தில் நிகழ்வது கிடையாது. எல்லாம் தேவனுடைய
பராமரிப்பின் செயலுக்குள்ளாகவே இருக்கிறதுன்றத பார்க்கணும். ஓகே, இப்ப ரெண்டாவது, எதுவும் தானா நடக்கல, எல்லாவற்றையும் கர்த்தரால் நடத்தப்படுகிறது என்பதற்கான சில வேத ஆதாரங்கள். நிறைய காரியங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், பார்ப்போம். எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்கேற்ற விதத்துல சம்பவங்களை நாம கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகளும் அற்புதமானவைகளுமாக வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வசனமே இருக்கா இல்லையா? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் இங்க பாருங்க, கடவுளுடைய செயல்கள் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, அது பரிசுத்தமானது, அது நீதியானது. அவர் எதை செய்தாலும் அது தூய்மையானது, பரிசுத்தமானது. அவர் எதை செய்தாலும் அது நீதியானது. அது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா கடவுள் ஒருபோதும் செயல்படுகிறதே இல்லை. வேதத்துல அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற போது, அவருடைய செயல்களை எல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிற போது, அவரால் மட்டுமே இப்படிப்பட்ட வல்லமையான மகத்துவமுள்ள செயல்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒரே ஆண்டவராக நம்முடைய தேவன் மட்டுமே இருக்கிறார். மனித வரலாற்றுல மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அது தானா நடக்கல, அதெல்லாம் கடவுள் செய்திருக்கிறார் என்பதற்கு அளவில்லாத உதாரணங்களை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச நல்ல பரிச்சயமான, ஏன்னா அதை சொன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல சில உதாரணங்களை நான் எடுத்து உங்களுக்கு நான் வேகமா சொல்லுகிறேன், கவனிங்க பாருங்க. முதல்ல யோசேப்பினுடைய வாழ்க்கை நடந்ததை பார்ப்போம். யோசேப்புக்கு அது தனிப்பட்ட விதத்துல ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு தான். அவனுடைய சொந்த சகோதரர்களாலேயே அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு போய் அங்கு அடிமையாக்கப்பட்டு, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பராமரிப்பின் செயலினாலும் யோசேப்பு அங்கு பார்வோனுக்கு சமமாக உயர்த்தப்பட்டதை நாம் அறிஞ்சிருக்கோம். இது தானா நடந்ததா நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி கடவுளுடைய செயல் இருக்கு. யோசேப்பு தன்னுடைய வாயை திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லுகிறதையும் வேதத்துல நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஏன்னா அவங்க பரதேசியா சுற்றி திரிந்த அந்த தேசத்துல பஞ்சம் வரப்போகிறது. பஞ்சத்தால தம்முடைய மக்கள் அழிந்து போய்விடக் கூடாது. எகிப்துல தானியங்கள் இருக்க போகுது. எல்லாமே கடவுளுடைய முன்னறிவின் மூலமாக அவர் தீர்மானித்து திட்டம் பண்ணி இந்த பஞ்ச காலத்துல தம்முடைய மக்களை பாதுகாப்பதற்காக யோசேப்பை எகிப்துல கொண்டு வந்து சேர்த்து எகிப்தின் பார்வோனுக்கு சமமாக உயர்த்தின அந்த செயலெல்லாம் செய்தது யாருன்னா தேவன். ஒரு இந்த பார்வை இல்லாம வேதத்தை வாசிக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? கூட இருந்த சகோதரனே எவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்கிறான் பாருங்க. யோசேப்பு இவங்களெல்லாம் பார்த்த உடனே கழுத்தை வெட்டி போட்டிருக்க வேண்டாம்? எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சு, வாலிப வயசுல அந்த பிள்ளை தகப்பனையும் குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு அடிமையா போய் அந்த இப்படி எல்லாம் சென்டிமெண்டலா பேசிக்கிட்டே போன. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசேப்பு. ஆண்டவருக்கு தெரியாமல் அதெல்லாம் அனுமதித்தார். யோசேப்பு அந்த நேரத்தில் அங்க போயிருந்து அற்புதமாக தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்புக்கு அதை பார்க்க முடிஞ்சது பாருங்க. யோசேப்புக்கு தன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காரியங்கள் எல்லாம் நடந்து போனதுதான், கடந்து போனதுதான், அதெல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். இருந்தாலும் அந்த துன்பத்துக்கு மத்தியில தேவனுடைய அற்புதமான பராமரிப்பின் செயலை அவரால் பார்க்க முடிந்தது. தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தீங்கு செய்ததாக அவர் பார்க்காம, இதற்கு மத்தியில கடவுளுடைய செயலை பார்த்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்ல, நீங்களாம் பயப்படாதீங்க,
ஏன்னா அவங்கெல்லாம் பயந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஐயோ யோசேப்பா பார்வோனுக்கு சமமா இல்லையா இப்ப உயர்ந்து இருக்கிறான், இவனை கொலை செய்யறதுக்கு நம்ம தேடணுமே, குழியில போட்டு மூட பார்த்தோமே, அடிமையா வித்து போட்டோமே, இதெல்லாம் இருதயத்துல வச்சு நம்மள பழி வாங்குவானா வாங்க மாட்டானான்னு பயந்துதான் எல்லாம் நடக்கணும். ஆனா யோசேப்புக்கு சரியான புரிதல் இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறவர் தேவனே, உங்களுக்கு முன்னே என்னை இங்கு அனுப்பினார். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்க தேவனுடைய செயல் தற்செயலா நடக்கல. மோசேயினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததை பார்ப்போம். அது ஆச்சரியத்துல, அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடவுளுடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். 2 மருத்துவச்சிகளை பார்வோன் ஏற்படுத்தி பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொன்றுங்கன்னு சொன்னா அந்த மருத்துவச்சிகள் குழந்தைங்களை தப்ப விட்டுறாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லிடுறாங்க. மோசையும் பிறக்கிறான். தாய் என்ன செய்யறான்? ரொம்ப அழகா இருக்கு, குழந்தைய கொல்றதுக்கு மனசு இல்ல, ஒரு நாணல் பெட்டியில வச்சு அழகா தண்ணியில இந்த நைல் நதியில விட்டுறா. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் செயல் எப்படியெல்லாம் செயல்படுகிறதுன்னு பாருங்க. தண்ணி எங்கிட்டோ அடிச்சு இந்த குழந்தை எங்கேயோ போயிருக்கலாம், குழந்தை போய் ஒரு முட்புதர்ல மாட்டி இருக்கலாம், எப்படியோ எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கலாமா இல்லையா? ஆனா கரெக்டா குழந்தை எங்க போகுதுன்னா, இந்த குழந்தை தண்ணியில வருது, பார்வோனுடைய மகள் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்க, குழந்தை ஒரு இடத்துல சிக்கி அழுகிற குரல் யாரு கேக்குது? அந்த குளத்துல, அந்த நதியில, நதியில குளித்து கொண்டிருக்கிற பார்வோனுடைய மகளுக்கு அது கேக்குது. அது என்னன்னு போய் பாருங்கப்பா, பெட்டியில இருந்து ஒரு சத்தம் வருதுன்னு கொண்டு பெட்டியை திறந்து பார்த்தா குழந்தை அழகான குழந்தையா இருக்கு. பார்வோனுடைய மகளுக்கு நல்லா தெரியும் இது எபிரேய குழந்தைன்னு. பார்வோன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? எபிரேய குழந்தைகள் கொல்லப்படணும்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, கடவுளுடைய அற்புதமான செயல். அந்த இளவரசியினுடைய கண்கள்ல அந்த குழந்தை பட்டும் தப்புனது அற்புதம். அந்த இளவரசியோடு இருந்த ஒரு பெண் கேட்கிறா, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் போய் எபிரேய ஸ்திரீகள்ல ஒருத்தைய கூட்டிட்டு வருவது. 2வது ஆச்சரியம், ஏன் எகிப்துல ஒரு பெண்ணு வளர்க்க மாட்டாங்களா? இளவரசி சொல்லி வளர்னா யாராவது மாட்டேன்னு சொல்லுவாங்களா? எபிரேய ஸ்திரீல ஒரு பெண்ணை கூட்டிட்டு வருவா, சரி போய் கூட்டிட்டு வா. இவ போய் கூட்டிட்டு வந்த அந்த பெண் யாருடைய பெண் தெரியுமா? யாருடைய அம்மா தெரியுமா? இந்த குழந்தைய அங்கிட்டு விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டாயா அந்த பெண்ணு. நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இது எப்படிங்க நீங்க கிரகிப்பீங்க? இளவரசி கூப்பிட்டாங்கன்னு சொல்லும் போது மோசையினுடைய தாய்க்கு என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடி இருக்கும். அங்க உங்களுக்கு என்ன, உங்களை கைது பண்ண வர்ற போலீஸ் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லியா கூட்டு போய் ஜெயில உட்காரப்பான்? நீ அங்க வா, உனக்கு விளக்கம் அங்க சொல்றேன்னு கூட்டு போவான். உன்னை இளவரசி கூப்பிட்டாங்கன்னு போது இந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் மனசுல ஓடி இருக்கு, என்னென்ன பயங்கள்லாம் இருந்திருக்கும். ஐயோ நம்ம செஞ்சது எதுவும் தெரிஞ்சு போச்சா, கண்டுபிடிச்சிட்டாங்களா, தண்டனை கொடுக்க போறாங்களா? அங்க போனா பெத்த பிள்ளைய கையில கொடுத்து நீயே இந்த பிள்ளைய வளர்த்து கொண்டு வான்னா, இது எவ்வளவு பெரிய அற்புதமான பராமரிப்பின் செயல். இது தற்செயலா நடந்திருக்குமா? தற்செயலா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சொல்ற, அதுக்கு பின்னாடி கடவுளுடைய செயல் இருக்கிறது. இன்னொரு சம்பவம் வேத்துல அது தற்செயலா அல்லது இந்த இஸ்ரவேலின் தேவன் செய்ததான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பெலிஸ்தர்கள் இருக்கானுங்க பாத்தீங்களா. அவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா, பெட்டி அங்க போய் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களுக்கு போயிடும். 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் முழுமையே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்துல 7 மாசம் இருக்கும். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார்னா, அவர்களை மூல வியாதியினால ரொம்ப பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பெலிஸ்தர்கள்லாம் கேட்பாங்க, அந்த நாட்டில் இருக்கிற பிரதானிகள், அந்த குறி சொல்லுகிற மந்திரவாதிகள் இருப்பாங்க கூப்பிட்டு, எப்படிப்பா அந்த பெட்டியை நம்ம ஊர்ல இருந்து அனுப்புறது, அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க சில வழியெல்லாம் செஞ்சு, இப்படிப்பட்ட சொரூபங்கள்லாம் செஞ்சு பெட்டியை மட்டும் அனுப்பாம மாட்டு வண்டியில வச்சு அனுப்பி விடுங்க. அந்த மாட்டு வண்டி எங்கேயும் விலகாம நேர பெத்லிமேசுக்கு போனா இது கடவுளுடைய செயல்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல மாடு அங்கிட்டு இங்கிட்டு வழி விலகி வேற எங்கேயாவது போச்சுன்னா இது கடவுள் செயல, இஸ்ரவேலின் தேவன் செயலன்றத தற்செயலாக நடந்ததுன்றத நாம் அறிந்து கொள்ளலாம். அது எங்க வருதுன்னா 9வது வசனத்துல பாருங்க. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது பாருங்கள்
அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அவங்களே முடிவு பண்ணிட்டான், வண்டி நேரா பெத்சிமேசுக்கு போனா இஸ்ரவேலின் தேவன் தான் இதை செய்திருக்கிறார்னு நம்ம முடிவு பண்ணலாம். வண்டி வேற எங்கேயாவது போச்சுன்னா இது அதுவா நடந்திருக்கு நம்ம நினைச்சுக்கலாம். இப்பதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படி அதுவா நடக்கும்? அதுவாதான் நடக்காதே. வண்டி எங்க போச்சு பாருங்க, 12வது வசனத்துல. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செம்மையாக போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். அப்ப அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? இது தானாலாம் வரலடா, நமக்கு வந்து அந்த வியாதியை அனுப்புனது யாரு? 7 மாசம் பெட்டியை வீட்டுல வச்சிருந்ததுனால இஸ்ரவேலின் தேவன் தான் இந்த வியாதியினால நம்மை தண்டித்தார் என்பதை அங்க அவன் புரியும். இங்க இந்த தற்செயலான்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அங்க தற்செயலால எதுவும் நடக்கிறது இல்லை, அதுவும் ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது. இன்னொரு அருமையான உதாரணம் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல அந்த சம்பவத்தை பார்க்கலாம். எலிசா ஒரு பெண்ணினுடைய பிள்ளைய உயிரோடு எழுப்பிடுவான் பாத்தீங்களா? எழுப்பிட்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவான், ஏமா நீ இந்த ஊரை விட்டு போயிரு, 7 வருஷம் இங்க என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது, நீ 7 வருஷம் திரும்பி வா, அப்ப பஞ்சம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்களேன். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். ஏன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 7 வருஷம் இவ ஊர்ல இல்லைன்ன உடனே வீட்டையும் நிலத்தையும் எவனோ டேரா போட்டு தனக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டான். இவ வந்து கேக்குறா, ஏன் வீடு பேசாம போறியா, என்ன ஒண்ணு அடிச்சு மண்டையை உடைக்குவான்னு கேட்டுட்டான் போல. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல யாரு இதுக்கு உதவி செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க பாப்போம். அங்க இருக்கிறவன் வந்து பயங்கரமான ஒரு நம்ம பாஷையில சொல்லணும் ஒரு ரவுடி மாதிரின்னு வச்சுக்கோமே. இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் செஞ்சு இடத்தெல்லாம் அபகரிச்சு வச்சிருப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தன். யாரும் அவன் அடங்க முடியாது. அவன் அடக்கணும்னா ஒரே ஒரு ஆள் தான் அடக்கணும். யாரு? அரசன் மட்டும்தான் அடக்க முடியும். அரசன் சொன்னா எல்லாம் கேட்டுதான் ஆகணும். இப்ப இந்த பெண் என்ன செய்யறா? சரி நம்ம எங்க போவோம், முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்னும் நடக்கிறது இல்ல. ஊர் பெரியவங்களை வச்சு பேசி பார்த்துட்டோம், இவன் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான், நேரா ராஜா போய் பார்த்துருவோன்னு ராஜாவை பார்க்க கிளம்புறான். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவ ராஜாவை பார்க்க கிளம்புறான். அங்க ராஜா வந்து ஒரு மனுஷனை உட்கார வச்சு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யாரு? கேயாசியோட பேசிக்கிட்டு இருக்கான் ராஜா. என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு? 4வது வசனத்துல பாருங்களேன். அந்நேரத்தில் அவர் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனால் 3வது வசனத்துல அந்நேரத்தில் இவ போற அந்த நேரத்திலேயே ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். 5வது வசனத்துல அவன் எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லி செத்து போனவனை உயிர்ப்பித்தான்னு சொல்லுகிறான். அது சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியம். ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி பதறிட்டான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கானோ அந்த பெண் இங்க வந்து நிக்கிறான். சொல்றான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். அவ போனது மட்டும் இல்லாம பையனையும் சேர்த்து கூட்டு போயிருக்கான். நான் வந்துட்டாங்க பாருங்க, இவங்க 2 பேரை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். எப்படிப்பட்ட ஆச்சரியமா! அவ்வளவு நாள் அந்த பெண்ணு கேட்ட அந்த வீட்டையும் வயல் நிலத்தையும் அபகரித்து வச்சிருக்கிறவன் கொடுக்க முடியல.
எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப அரசன் கிட்ட வந்து முறையிட வருகிறா. அந்த நேரத்துல கேயாசி இவளை பத்தி பேச, ராஜா இவளை பார்க்க, இவ ராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, இதெல்லாம் எப்படியா தற்செயலா நடக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாமே கடவுளுடைய செயலாக, அவருடைய பராமரிப்பின் செயலாக நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்தர் புத்தகத்துக்கு வருவோம். ஒவ்வொரு புத்தகமா இப்படியே போனோன்னு வைங்களேன், எவ்வளோ சம்பவம் இருக்கு. எஸ்தர் புத்தகத்துல வந்தோம்னா அங்க 4வது அதிகாரத்துல மொர்தேகாய் வந்து அங்க சூசான் அரண்மனையிலிருந்து அங்க வெளிவந்த அந்த கட்டளையை கேள்விப்பட்டு எஸ்தருக்கு செய்தி கொடுத்து அனுப்புகிறான். நீ போய் ராஜாவை பார்த்து உடனடியா காரியத்தெல்லாம் விளக்கமா சொல்லி இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழி செய்யணும். எஸ்தர் சொல்றா, ராஜா கூப்பிடாம நான் போக முடியாதே. மொர்தேகாய்க்கு கோவம் வந்துச்சு. வெளியில இருக்கிற யூதர்கள் நாங்கெல்லாம் சாக உள்ள உட்கார்ந்துருக்கு, நீ மட்டும் தப்பலாம் நினைக்கிறியா? முடியாது சொல்லிட்டு அவன் சொல்றான். 4வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாத்தீங்களா, யூத பெண்ணாகிய ஒன்ன சூசான் அரண்மனையில ராணியாக ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போய் வைத்திருக்கிறது எதுக்காக? அந்த முன்னாடி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சு பார்த்தோம்னா எப்படி எஸ்தர் வந்து அங்க ராஜாட்டி ஆனான்றது நமக்கு நல்லா தெரியும். அப்ப ஆண்டவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எதுக்காகவாக இருக்கலாம்? யூதர்கள் காப்பாற்றப்படுவதற்காக இருக்கலாம்னு சொல்லுகிறார். இது ஒன்னா. அதே எஸ்தர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எஸ்தர் 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல பாருங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ராஜாவுக்கும் தூக்கம் வராம இருந்தது, நேபுகாத் நேச்சாருக்கும் தூக்கம் வரல. நிறைய பேருக்கு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா தூக்கம் வராமலே இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டிலேயே ஒருத்தனுக்கு தூக்கம் வராம இருந்துச்சுல, பிலாத்துக்கா தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா கொஞ்சம் யோசிச்சிடணும். இங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல. கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது என்ன கால வர்த்தமானங்கள்னா என்ன? டைரி. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. அன்னன்னைக்கு நடக்கிறத எழுதி வைப்பாங்கல்ல சில டைரி, அந்த மாதிரி அரண்மனையில என்னென்ன நடக்குது இதெல்லாம் அங்க எழுதி வைக்கணும். அப்படி ஒரு நோட்டு மெயின்டைன் பண்றாங்க. அந்த நோட்டை கொண்டு வர சொல்லி அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. தூக்கம் வரல பாருங்க. இன்னும் கொஞ்சம் அது ஒரு நெருக்கடி. நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. யூதர்கள் அழிக்கப்பட போறாங்க. கட்டளை பறந்து போய்கிட்டு இருக்கு. குதிரையில பஞ்சா பறக்கிறானுங்க. செய்தி தீயா போகுது. யூதர்களை அழிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா எல்லாம் நடந்து கொண்டு போகிற அந்த இதெல்லாம் பரபரப்பெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டவருடைய செயலை பாருங்க எப்படி. இங்க இதை வாச்ச உடனே ராஜா கேட்கிறாரு, இதுக்கு மொர்தேகாய்க்கு ஏதாவது செஞ்சமா? செய்யல. ராஜாவுக்கு செய்யலன்னு அறிவிக்கப்படுகிறது. அந்த நேரத்துல வர்றான் பாருங்க ஆமான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆமான ஏன் அந்த நேரத்துல வர்றான்? அவன் ஒரு திட்டத்தோட வர்றான். யூதர்களை பூரா அழிச்சு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு மொர்தேகாய அதுல தொங்கோட வர்றான். உடனே ராஜா கேள்வி கேட்கிறான், ஏன்னா ஆமானே இந்த மாதிரி ராஜாவுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு நீ காப்பாத்தினானே, ராஜாவுக்கு மரியாதை செஞ்சவனுக்கு ஏதாவது செய்யாம விட்டான்னு அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? பாருங்க, எல்லாம் தனக்குதான் நடக்குதுன்னு அவன் ராஜாவுக்கு மரியாதை, ராஜா மரியாதை செய்ய விரும்புவனுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி வண்டி கட்டணும், இப்படி குதிரையை அலங்கரிக்கணும், இப்படி கூட்டு வரணுமாக்க, அப்படி கூட்டு வரணுமாக்கணும் எல்லாம் சொல்லி கடைசியில எல்லாத்தையும் மொர்தேகாய்க்கு செய். ஆமான எங்க தூக்கி போட்டுருவாங்க? மொர்தேகாய்க்கு செஞ்ச அதே மரத்துல கொண்டு போய் ஆமான தொங்க விட்டுருவாங்க. இது நடந்துச்சா இல்லையா? நீங்க யோசிச்சு அடுத்து இந்த புத்தகத்தை தான் படிக்க போறோம். அதாவது ரூத் முடிஞ்ச பிறகு எஸ்தருக்கு தான் வர போகிறோம்.
ஏற்கனவே அதை நான் சொல்லிட்டேன். பாருங்க, எவ்வளோ அற்புதம் இல்லை, எவ்வளோ அதிசயம் இல்லை. இந்த ஆமா கனவுலே நினைச்சு பார்த்திருப்பானா? சொல்ல சொல்ல அவனுக்கு கிரீடம் வச்ச மாதிரியும், அவனுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரியும், அவன் சேரட் வண்டியில ரொம்ப முன்னாடி ட்ரம்பட் அடிச்சு ஊதி எல்லாம் ராஜா மரியாதை செய்கிற மனிதன் இவர்தான்னு சொல்லி அவ்வளோ அவன் தன்னை கற்பனை பண்ணி பார்த்திருப்பான். ஆனா பாருங்க, அங்க ஆண்டவருடைய செயல் எவ்வளோ அற்புதமான செயல், எவ்வளோ அற்புதமானது. இப்படி எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். 55 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அத்தனை செயல்களும் எல்லாம் திட்டமிடப்பட்டது, எல்லாம் திட்டமிடப்பட்டது. எல்லா அற்புதங்களும் எல்லா அதிசயங்களும் தேவனால் திட்டமிடப்பட்டது. அவர் சொல்றார், நான் எதையும் என் சுயமாக செய்ய வரவில்லை, என் பிதா என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதற்காகவே வந்தேன். அதை தான் நான் பேசுவேன், அதை தான் நான் செய்வேன். ஆண்டவர் செய்த அத்தனை அற்புத அதிசயங்களும். ஆண்டவர்கிட்ட வேம நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். போன வாரம் தான் பார்த்தோமா, சாயங்காலம். சரி சொன்ன உடனே கிளம்பிடுவார்னு பார்த்தா 2 நாள் அங்கேயே தங்கிட்டார். அதுவும் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம். எப்ப போகணும், என்ன செய்யணும், இவைகள் எல்லாம் திட்டமிடப்பட்டது. எத்தனையோ முறை ஆண்டவரை பிடிச்சு கொலை செய்யறதுக்கு வந்தானுங்க, மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட வந்தானுங்க. ஆனா ஆண்டவர் மறுபடியும் என்ன சொன்னார் தெரியுமா? என் வேலை எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர். யோவான் 4வது அதிகாரத்துல பாக்குறோம், அந்த சமாரிய பெண்ணுக்கு அற்புதமான ரட்சிப்பு. நேரம் போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் பார்ப்போம். அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பு கிடைத்த அந்த விதம், அந்த வழியாக போக வேண்டியது இருந்ததால். அப்ப வசனம் அப்படிதான் வாசிக்கிறோம். ஏற்கனவே அவைகள் தீர்மானிக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷம் போகணும், அவள் இரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த விதவையினுடைய பையன் இறந்து போயிடும். அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன் தான். அவனை பாடையில சுமந்து கொண்டு வர்றாங்க. அவங்க இங்கிட்டு வர்றாங்க, இயேசு கிறிஸ்து இங்கிட்டு வர்றாரு. கரெக்டா அந்த ஜங்ஷன்ல சந்திச்சிடறாங்க 2 பேரும். ஆண்டவர் பாக்குறாரு, அந்த பெண்ணினுடைய நிலைமையை பார்த்து அந்த பையனை உயிரோடு எழுப்பி கொண்டு வர்றாரு. சிலுவையில ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான் பாருங்க. 2 பேர் தொங்கினதுல சிலுவையில ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான். ரட்சிப்பு அவனுக்கு எங்க கிடைக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் பாருங்க. உயிரோட வாழ்ந்த போதெல்லாம் கூட அவன் அதை பத்தி கவலையே படல. எல்லாம் செஞ்சு ரொம்ப மோசமா வாழ்ந்து சிலுவையில போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போகுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரட்சிக்கப்படுகிறான். இதெல்லாம் தற்செயலா நடந்ததா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சிலுவையில மரிச்சிருக்கோம்? எவ்வளவு பேருக்கு எவ்வளவு தண்டனை கிடைச்சிருக்கும்? அங்க பாத்தீங்கன்னா அந்த சிலுவையில தொங்குற 2 பேருக்கும் சம வாய்ப்பு இருந்தது. அவன் அத ஆண்டவரை வைரான், ஏசுறான், சிலுவையில தொங்கிய. ஆனா இவன் பாருங்க, அடா இவ்வளோ அடிபட்டு நீ திருந்த மாட்டியாடா? நாமெல்லாம் செஞ்ச தப்புக்கு பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவர் குற்றமே செய்யலையா? வேற ஒண்ணும் சொல்ல, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். அவர் ஒரே வருஷம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில். அந்த கல்லனுக்கு ரட்சிப்பு சாகுற விளிம்புல கிடைச்சிருக்கு, விளிம்புல. இது தற்செயலா நடந்ததா? பாருங்க, இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். ஏற்கனவே அப்போஸ்தலர் நாம வாஸ்த வசனம் மாதிரி பேதுரு சொன்ன மாதிரி 2வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை எடுத்து பார்த்தால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது தீர்மானிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் அறையும்படி கிறிஸ்துவை தேவன் ஒப்பு கொடுத்தார். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய பராமரிப்பின் செயல்கள். இந்த உலகத்துல நடக்கிற எந்த நிகழ்ச்சியும், நீங்க வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக நடந்ததே கிடையாது. எல்லாம் தேவனுடைய செயல், அதாவது அவருடைய பராமரிப்பின் செயலாக இருந்திருக்கிறது. இப்ப ரூத் போய் அன்னைக்கு அந்த நிலத்துல பொறுக்கிக்கல்ல போன அந்த நிலம் போவாசுடையதா இருந்ததுன்னா அதையும் யார் திட்டம் பண்ணி இருந்தா? தேவன் திட்டம் பண்ணி இருந்தா. ஏங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஏங்க ஒரு பிரசங்கமே வேணுமாங்க? அப்படின்னா காலாகாலத்துக்கு நீங்களும் மறக்க கூடாது,
உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லணும், உங்க பேர குழந்தைங்களுக்கு சொல்லணும், உங்க கொள்ளு பேர பேத்திகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லணும். நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும். எதுவும் தானாக நடப்பதில்லை அப்பா, தற்செயலாக நடப்பதில்லை. இந்த வசனத்துல தற்செயல்னு நீ சொல்றத வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, நீ முடிவு பண்ணிடக்கூடாது இது எதேச்சியா நடந்தது, ஆக்சிடென்டால நடந்தது அப்படின்னு, தானா நடந்ததுன்னு சொல்லிடக்கூடாது. இது யாருடைய செயல்? தேவனுடைய செயலாக இது நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். இதேதான் வரலாற்றுலயும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம், சபை வரலாறுல பார்க்கிறோம். தொடர்ந்து கடவுளுடைய செயல்பாடுகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். அப்ப தற்செயலா தேவ செயலானா? தற்செயலாக எதுவுமே நடப்பது கிடையாது. நம்முடைய விசுவாச அறிக்கையில 5வது அதிகாரத்துல தெய்வீக பராமரிப்புல எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க. எதுவுமே எவருக்குமே தற்செயலாகவோ கடவுளுடைய பராமரிப்பின் செயலுக்கு அப்பாற்பட்டோ நடப்பது கிடையாது. அப்ப ரூத் அன்றைக்கு கதிர்களை பொறுக்கிக் கொள்ள போன அந்த நிலம் போவாசுடையதாக இருந்ததற்கு காரணர் யாருப்பா? ஆண்டவர். இது உங்களுக்கு புரிஞ்சா அதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் இதுல இருந்துதான் வரப்போகுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் விவரிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இதுல இருந்து கொஞ்சம் வேகமா சில பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது பயன்பாடு, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக தானாக நடப்பது கிடையாது. எல்லாம் தேவனுடைய செயலாகவே நடந்து கொண்டிருக்கிறதுன்றத முதலாவது இங்க நம்ம படிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. இதான் விசுவாச அறிக்கையில வாச்சோம். இததான் இத்தனை சம்பவங்கள்ல பார்த்தோம். இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர் யார்? நம்முடைய தேவனே. அன்றைக்கு ரூத்துக்கு கிடைத்த அந்த நிலம் தற்செயலாக போவாசுடையதாக அமையவில்லை. அதை திட்டமிட்டு அனுமதித்து செயல்படுத்தினவர் தேவனே என்று பார்க்கிறோம். முதலாவது. இரண்டாவது, எல்லாவற்றையும் கடவுள் சகலவித ஞானத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தமது மகிமைக்காகவும் செயல்படுத்தி வருகிறார். ஆண்டவர் அப்படி பராமரிப்பின் செயல்கள்ல எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. வேதம் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. யாத்ராகமத்துடைய புத்தகத்துல பார்வோனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டு கொண்டே இருக்கிறதையும், அதை பயன்படுத்தி தேவன் தன்னுடைய வல்லமையுள்ள செயல்களை வெளிப்படுத்தியதையும் பார்க்கிறோம். அப்பெல்லாம் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆண்டவர் கடினப்படுத்தல, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட ஆண்டவர் விட்டு விடுகிறார், அதை அனுமதிக்கிறார். அவன் அப்படியே தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான செயல்களை எல்லாம் செய்து, நானே தேவன் என்று எகிப்தியர் அறிந்து கொள்ளும்படிக்கு அவைகளை செய்வேன். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 3-5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். யாத்திராகமும் 7வது அதிகாரம் 3-5 வசனங்கள். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இதே வசனத்தை நீங்க அவங்க விடுதலை ஆகி வர்ற வரைக்கும் ஆண்டவர் பல தடவை சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்ல, 10 வாதைகள் மூலமாக எகிப்தியரை தண்டித்து அவருடைய வல்லமையான செயல்கள் மூலமாக அவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக உயர்ந்திருக்கிறவர் என்று எகிப்தியர்கள் அறியும்படி செய்து இஸ்ரவேலர்களை விடுவித்ததை நாம பார்க்கிறோம். இவைகளையெல்லாம் அவர் தம்முடைய சகல விதமான ஞானத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய எல்லா செயல்களுமே எதற்காகனா அவருடைய நாமத்தின் மகிமைக்காக.
அவருடைய நாமத்தின் மகிமை பிரஸ்தாபத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் இவ்விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏதோ வேதத்துல நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில நடக்கல, அப்படி இல்ல. உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதா இருந்தாலும் அது கடவுள் அனுமதிக்கிறார். அனுமதித்து அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் தற்செயலாக நடப்பதில்லை. அவைகள் எல்லாவற்றையும் தேவனே திட்டமிட்டு ஆண்டு அவைகளை கட்டுப்படுத்தி அவருடைய அனுமதியோடு இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவைகளின் மூலமாக ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். மூணாவது ஒரு பயன்பாடு. அப்படின்னா ஒரு கேள்வி வரும், மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கும் அவர்தான் காரணமா? எல்லாத்துக்கும் அவர்தான் காரண கர்த்தர்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. அவரே எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் செயல்படுத்தி வருகிறார்னு சொல்லுகிற போது இந்த உலகத்துல மனிதர்கள் செய்கிற பாவங்களையும் அவர்தான் திட்டமிட்டு செய்து வருகிறாரா? ஆமான்னு சொல்லிட்டோம்னா மனுஷன் பாவி இல்லைன்னு ஆயிரும். புரியுதா உங்களுக்கு லாஜிக்? ஆமான்னு சொல்லிட்டா கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் இல்லைன்னு ஆயிரும். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த கேள்விக்கான நேரடியான பதிலாக கடவுள் மகா பரிசுத்தம் உள்ளவர், பாவம் உள்ளதொன்றும் தீட்டுள்ளதொன்றும் அவரிடத்தில் காணப்படுவதில்லை, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவர் ஒருபோதும் பாவத்திற்கு காரண கர்த்தர் கிடையாது. எல்லா பாவங்களுக்கும் யார் காரணம்னா மனிதர்களே காரணம். நம்முடைய 1689 விசுவாச அறிக்கையில 3வது அதிகாரம் கடவுளின் ஆணை, அதுல முதல் பத்தி எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. முதல் பத்தி அதுல கடவுள் தனது பேரறிவும் பரிசுத்தமும் கொண்ட சுய சித்தத்தின் ஆலோசனையினால் இனி நடக்க போகிற அனைத்து காரியங்களையும் சுதந்திரமாகவும் மாறா தன்மையுடனும் நித்தியத்திலிருந்து தாமே தமக்குள்ளாக தீர்மானித்திருக்கிறார். நடக்க போகிற எல்லாற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அதேவேளை அவர் பாவத்தின் காரண கர்த்தரோ அல்லது அதை செய்வதில் எவரோடும் எந்த கூட்டும் உள்ளவரோ அல்ல. அதாவது பாவத்திற்கு காரண கர்த்தரும் கிடையாது, அந்த பாவத்திற்கு பொறுப்பானவரும் கிடையாது. நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. எல்லா பாவத்துக்கும் யார் காரணம்னா மனிதர்கள் தான் காரணம். மனிதர்கள் தான் அவர்கள் செய்கிற பாவங்களுக்கான முழு காரணமாக இருக்கிறார்கள். கடவுள் ஒருபோதும் பாவத்திற்கு காரண கர்த்தர் கிடையாது. மனிதர்கள் செய்கிற பாவத்தை கடவுள் அனுமதித்து பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னா அவர் கடினப்படுத்தல. இப்ப நீங்க பாவம் செய்றீங்கன்னா கடவுள் உங்களை பாவம் செய்ய வைக்கவில்லை. பாவம் யார் செய்றா? நீங்க தான் செய்றீங்க. இது கடவுளுடைய வழி, இது பாவகரமான வழி, இதை நான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு தெளிவான அறிவு இருந்தும் இந்த செய்யக்கூடாத வழியை நான் எடுத்து செய்தா அது முழு காரணம் யாரு? நான் தான் காரணம். கடவுள் அந்த நேரத்துல அந்த வழியின்படி செய்ய, அந்த பாவத்தை செய்ய அனுமதித்து விடுகிறார். அதற்கு மத்தியிலும் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்படிதான் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுன்னா பார்வோன் அந்த பாவத்தை செய்வதற்கு கடவுள் அனுமதி கொடுத்து விட்டார். அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்வதற்கு கடவுள் அனுமதிக்கிறார். அந்த பாவத்தை செய்ய 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 அதற்கு மத்தியில நானே தேவன் என்று ஒவ்வொரு வாதையின் மூலமாக கடவுளுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. அப்படித்தானே ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார். நீங்க யாத்திராகமம் ஆரம்பத்திலே வாசிச்சு பாத்தீங்கன்னா இதைதான் சொல்லிதான் செய்வார் மோசேட்ட. நீ போய் பார்வோன்ட்ட சொன்ன உடனே விடமாட்டான், அவனுடைய இருதயம் கடினப்படும், நான் வாதிப்பேன், அவன் உங்களை விடுவான், எகிப்தியர் நானே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள்.
ஆக இவைகள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறார். அவர் ஒருபோதும் பாவத்திற்கு காரணகர்த்தா கிடையாது. நிறைய பேருக்கு என்னன்னா, அப்ப கடவுள் அனுமதிக்கிறார் இல்லைங்க, அவர் தானே எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாரு, அப்ப என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை இல்லைங்க. அப்படி கவனிக்கிறீங்களா? அப்படி சிந்தனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பயன்பாட்டையும் பார்க்கணும். அவர் எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னா நாம் பாவம் செய்யறதுக்கும் அவர் தானே காரணம்னு நினைச்சிடக்கூடாது. அது பயங்கரமான சிந்தனை. அவர் ஒருபோதும் பாவத்திற்கு காரண கர்த்தர் கிடையாது. யாரையும் பாவம் செய்ய வைக்கிறதும் கிடையாது, யாரோடும் பாவத்தில் அவர் கூட்டு சேருவதும் கிடையாது. வாட்சமா இல்லையா? அவர் பொறுப்பு கிடையாது. நீங்க செய்த பாவத்துக்கு நீங்க தான் காரணம். ஒருபோதும் கடவுளை குற்றப்படுத்தவே முடியாது. புரியுதா? அவர் அதை அனுமதிக்கிறார். அதன் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். அதெல்லாம் பார்க்கணும். ஆக ரூத்துக்கு அது தற்செயலாக வாய்க்கவில்லை, அது தேவ செயலாகவே அந்த நிலம் வாய்த்தது என்று பார்க்கிறோம். தற்செயலா தேவ செயலா என்றால் எப்பொழுதுமே தற்செயல் கிடையாது. தேவனுடைய செயலாகவே, அவருடைய பராமரிப்பின் செயலுக்குள்ளாகவே எல்லாம் நடக்கிறது. அப்படி என்ன நடந்துச்சு ரூத்துடைய வாழ்க்கையில்? அப்படி என்ன நடந்துச்சு? கடவுளுடைய பராமரிப்பின் செயல் ரூத்தினுடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்பட்டது? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.